இந்தியாவில் கல்லீரல் நோய்களால் ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர். உலகில் ஒவ்வொரு ஆண்டும் கல்லீரல் பிரச்சனைகளால் உயிரிழப்போரில் இந்தியாவின் பங்கு 18%க்கும் அதிகமாக உள்ளது. நம்மில் பலர் நினைப்பது போல் கல்லீரல் பிரச்சனைகள் மது அருந்தும் பழக்கத்தால் மட்டும் ஏற்படுவதில்லை. இந்தியாவில் கல்லீரல் நோய் உயிரிழப்புகளுக்கு மதுவுடன் தொடர்பற்ற கல்லீரல் கொழுப்பு நோய்களே காரணமாக இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். கல்லீரல் நோய்களால் இந்தியாவில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதற்கு உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் முக்கிய காரணமாக இருக்கிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர். பாரம்பரிய உணவை விட்டுவிட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள், சர்க்கரை உணவுகள், ஆரோக்கியமற்ற கொழுப்பு நிறைந்த துரித உணவுகளை உட்கொள்வது கல்லீரலுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இந்த உணவுகள் கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றன. பணிச்சூழல் உள்ளிட்ட காரணங்களுக்காக நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருத்தல் மற்றும் உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல் ஆகியவை உடலின் கொழுப்புகளை எரிக்க தடையாக உள்ளன. நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளை சீர்குலைத்து ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களை தூண்டுகிறது. நீரழிவு, உயர் இரத்த அழுத்தம், உயர் கொழுப்பு போன்ற பிரச்சனைகளை கவனிக்காமல் விடுவது கல்லீரல் பாதிப்பை மேலும் அதிகப்படுத்துகிறது. உரிய மருத்துவ வழிகாட்டுதல் இன்றி மருந்துகள் சாப்பிடுவது, சப்ளிமெண்ட்கள் எடுத்துக்கொள்வது கல்லீரல் பிரச்சனைகளை மேலும் தீவிரப்படுத்துகிறது. இந்த கல்லீரல் பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து மருத்துவர் கிங்ஸ்லி ஜெபகுமாரிடம் கேட்டபொழுது, டாக்டர், இப்போ கல்லீரல் பாதிப்புனால இந்தியாவில் 2 லட்சத்துக்கும் அதிகமானவர் உயிரிழந்துட்டு இருக்காங்க. உலக அளவில் இந்தியாவில் 18%க்கும் அதிகமானவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது. இல்லை கல்லீரல்னால பிரச்சனையை நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சில புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் டாக்டர் சொல்கிறீங்க? எதனால் இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது? 2 பாகமாக பிரிக்கலாம். ஒன்று குழந்தைகளுக்கு வர கல்லீரல் பாதிப்பு, ஓகே. 2வது பெரியவர்களுக்கு வர குழந்தைகளுக்கு வர்றது பிறவியிலேயே பித்த குழாய் அடைப்போட குழந்தைகள் பிறக்கலாம். அப்படி பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு மஞ்சக்காமாலை அதிகமாக வரும், கல்லீரல் வேலை செய்யாது. அல்லது கிருமியினால வரலாம். ஹெப்படைட்டிஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது, அதுக்குதான் தடுப்பூசியும் போடுறோம். அந்த ஹெப்படைட்டிஸ் வர வைரஸ் கிருமியினாலதான் பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை வருது. அது ஈரல் பாதிக்கப்படுறதுனால தான் மஞ்சள் காமாலை வருது. பெரியவர்களுக்கு வர்றது 90% பெரியவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுறது அவங்க ஆல்கஹால் எடுக்கிறதுனால தான். இது ஆல்கஹால் எடுக்கிறதுனாலையும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் தான் இந்த ப்ராப்ளம் வருது, கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஜங்க் ஃபுட் நம்ம ரொம்ப நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலும் வருமா? எப்பயாவது எடுத்துக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. எப்பவாவது எடுத்துக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஆனா எப்பவாதுன்னு ஆரம்பிக்கிறது ஒரு ஹேபிட் ஆயிடும். ஆல்கஹால் டைரக்டாவே கல்லீரலை பாதிச்சிடும். ஓகே. அது பாதிக்கிறதுனா அணுக்களை பாதிச்சு ஓகே ஈரலுக்குள்ள இரத்த குழாய்கள் நிறைய இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுல தானே எல்லா உணவும் போய் சேருது. எல்லா உணவும் அதுலதான் போய் சுத்தப்படுத்தப்படுது. அதனால எல்லா உணவும் எடுத்துட்டு போறதுக்கு ஆயிரக்கணக்கான இரத்த குழாய்கள் ஈரலுக்குள்ள போகும். அந்த ஈரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் சுருக்கிரும், கயிறுல கட்டுற மாதிரி நெருக்கிரும். அப்ப ரத்தம் அது வழியா போக முடியாம பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதனால குடல்ல இருந்து ஈரலுக்கு போக வேண்டிய ரத்தம் ரிட்டர்ன் ஆகி குடலுக்கே திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அப்ப குடல்ல உள்ள இரத்த குழாய்கள் பிரஷர் ஜாஸ்தி ஆயிரும். அதனால குடல்ல உள்ள இரத்த குழாய் ரொம்ப பிரஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது ரப்சர் ஆயிடும். ரப்சர் ஆயிடுச்சுன்னா குடல் பூரா ரத்தம் கொட்டிடும். அது ரத்த வாந்தியா வரும், பிரஷர் கம்மியாயிரும், இது நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும். ஓகே டாக்டர், இந்த மாதிரி ரத்த கசிவு இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு திரும்பவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாமா. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்ட பிறகு திருப்பி திருப்பி இது வந்துகிட்டே இருக்கும். இப்போ குழந்தையில இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படாம குழந்தைங்களை நம்ம ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கும் அண்ட் இப்போ இருக்க டீனேஜர்ஸ் சில உணவுகளை தவிர்க்கவே முடியாது. என்னதான் அவங்க மற்ற பேட் ஹேபிட்ஸ் இல்லாம இருந்தாலும் சில ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கவே முடியல. டெய்லியுமே ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாக்லேட்ஸோ, பீஸாவோ, பர்கரோ இந்த மாதிரி. ஸோ அதை தவிர்க்கவே முடியல. அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அது ஒரு விஷயமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கல்லீரலை நம்ம எந்த வகையில பாதுகாக்கலாம்? என்ன அதுக்கு ஈவனா வேற என்ன மாதிரியான ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டா நம்ம இதை பாதுகாப்பா வச்சுக்கலாம்? நிறைய பழ வகைகள்,
கீரை அந்த மாதிரி காய்கறிகள், ஓகே. அதிக வைட்டமின் உள்ள பொருள்கள், கேரட், பீட்ரூட், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போன்ற பொருட்கள் நிறைய சாப்பிடணும். ஓகே. புரத சத்து நிறைய சாப்பிடணும். முட்டை, டெய்லியா முட்டை சாப்பிடலாம். ஈரல், கல்லீரலே சாப்பிடலாம். ஈரல், ஓகே. நான்வெஜ் புரதச்சத்து, புரதச்சத்து, புரோட்டீன்ஸ் உள்ள புரதச்சத்து, புரோட்டீன்ஸ் உள்ள இல்ல கடலை, சுண்டல் கூட புரதச்சத்து நிறைய. இன்னைக்கு இருக்க ஒரு ஒர்க் ப்ரெஷர் காரணமா இப்ப இருக்க இளைஞர்கள் வந்துட்டு சரியா உடற்பயிற்சி செய்ய முடியல, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன, எப்படி அவங்கள வந்து முன்னெச்சரிக்கையா வந்து தற்காத்துக்கலாம் டாக்டர்? என்ன பண்ணலாம்? முதல்ல டென்ஷனை குறைக்கணுமா. ஓகே. இப்போ உடற்பயிற்சி செய்யறது நல்லது. அதை விட மனதை கண்ட்ரோல் பண்ற பயிற்சி செய்யணும். எல்லாமே நம்ம தான் காரணம் சொல்லி நம்மளே நம்ம வந்து பாதிச்சுக்க கூடாது. நம்ம வேலையை செய்யறோம், நம்மளுக்கு முடிஞ்ச அளவு செய்யறோம், நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி செய்யறோம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம கெப்பாசிட்டினா நம்மளால அவ்வளவு செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தமே படக்கூடாது. இப்போ கல்லீரல் பாதிப்புங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே பரவலா? அப்போ நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் வருமா, இல்ல நார்மலா ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கும் வருமா? இது யாருக்கு வேணா வரலாமா, இல்ல நீரிழிவு நோய் அதிகமா வாய்ப்பு இருக்கா? பிபி, சுகர் அப்படி இல்லம்மா. இப்ப ஈரல்ல வந்து கொழுப்பு வந்து நிறைய சேர்ந்துச்சுன்னா கல்லீரல் பாதிப்பு வரும். ஓகே. அந்த வெயிட் ரொம்ப எடை ஜாஸ்தியா இருக்காங்கல்ல, ஓகே, சில பேர் தொப்பை பிரிச்சுட்டு ரொம்ப எடை ஜாஸ்தி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஈரல்லையும் கொழுப்பு சேர்ந்துருக்கும். அப்ப அவங்களுக்கு ஈரல் பாதிக்கலாம். எதுவுமே தசைக்கு வேலையே கொடுக்காம படுத்துட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு செல்போன் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து இருக்கிறவங்களுக்கும் குடல் ஈரல்ல வந்து கொழுப்பு சேர்ந்து அதனால ஈரல் பாதிக்கப்படலாம். இப்போ வந்து இந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கரெக்டான அந்த மருந்தை எடுத்துக்கலன்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்லீரல் தான் பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. கல்லீரல்ல தான் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். ஓகே. அது வந்து அப்படி கல்லீரல் தான் பாதிக்கும்ன்றது சொல்றது உண்மையா? அது வந்து கரெக்டா அவங்க மெடிசின்ஸ் எடுத்துக்காம சில பேர் வந்து லைஃப் ஸ்டைல்லே வந்து மாத்தி நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், டேப்லெட்ஸ் வேணாம் அப்படின்னு கண்ட்ரோலா இருக்கிறவங்க இருக்காங்க. பட் அது வந்து அதையெல்லாம் தாண்டி டேப்லெட்ஸ் எடுக்காத பட்சத்துல அவங்களுக்கு பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு ஏற்படுமா? கல்லீரல் பாதிப்பு ஏற்படுமா? அவங்க வந்து முயற்சி செஞ்சு டெய்லி வாக்கிங் போய், இல்ல ஜிம்முக்கு போய் சைக்கிள் ஓட்டி, நைட் அட்லீஸ்ட் 8 hours கண்டினியூஸா தூங்கி, அந்த மாதிரி உடம்ப வந்து அவங்க சரி செய்து கொள்ளணும். கவலைப்படுறதை நிப்பாட்டணும், கோவப்படுறதை நிப்பாட்டணும். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சுத்தமா தொடரதே இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கல்லீரல் அவங்க எப்ப நிப்பாட்டுறாங்களோ அப்ப அதை பொறுத்துமா. அணுக்கள் ஃபர்ஸ்ட் ரப்சர் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டேஜ்லயே அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னா அது திரும்பி வளர்ந்துரும். ஆனா ரத்த குழாய்களை நெருக்கிற மாதிரி சுருங்கிரும் சொன்னீங்கல்ல, கல்லீரலே ஹார்ட் ஆயிரும், கல்லு மாதிரி சொர சொரன்னு இருக்கும், ஸ்மூத்தா இல்லாம சொர சொரன்னு கயிறு சுத்தின மாதிரி நெருக்கி இருக்கும். அப்ப ரத்த குழாய்களை சுருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே டாக்டர். ஈரலை வேணா மாற்றி வைக்கலாம், அது ஈரல் மாற்றி வைக்கலாம். இப்ப இந்த கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? பொதுவா அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தெரியாதுன்னு சில மருத்துவர்கள் சொல்றாங்க. அது வந்து எந்த ஸ்டேஜ்ல தெரியப்போம், அதை முன்கூட்டியே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது நம்மளுக்கு வந்து பசி எடுக்கிறது கம்மியா இருக்குமா, ஓகே, ரொம்ப சோர்வா இருக்கும், உணவை பார்த்தாலே உமட்டும், சிறுநீர் போறது மஞ்சளாக ஆரம்பிக்கும், ஓகே, நல்ல ஊத்து கவனிச்சோம்னா கண்ணும் அந்த வெள்ளைப்பாகம் வந்து மஞ்சளா தெரியும், வயிறு புடைச்ச மாதிரி இருக்கும், முக்கியமா வலது பக்கம் வந்து ஒரு பல்ச்சு மாதிரி இருக்கும் ஈரல் பெருசா இருக்கனால. நெஞ்செலும்பு கீழே வலது பக்கம் தான் ஈரல் இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அமுத்துனா வலிக்கும். வேற நம்ம பொதுவா அமுத்தம் வந்து அந்த வலது பக்கத்துல அமுத்தம் வந்து வலி இருக்கும். அது ஆரம்ப ஸ்டேஜ்ல.